Right now நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா first of all congratulations and this is my brand new channel Warriors Club. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னன்னா எய்தர் உங்களுக்கு கேலிஸ்தானிக்ஸ் மாஸ்டர் பண்ணணும், இல்லைனா ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக ஒரு அஸ்தட்டிக்கான ஃபிசிக் பில்ட் பண்ணணும், மேபி உங்களை நிறைய பேருக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்கணும், உங்கள் பைசப்ஸை க்ரோ பண்ணணும், இல்லைனா உங்களோட எண்டூரன்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும், ஒரு அஸ்தட்டிக்கான ஃபிசிக் ஃபேட் லாஸ் பண்ணணும், உங்கள் செஸ்ட் மசிலை வந்து பில்ட் பண்ணணும், பிளான்ச், ஹேண்ட் ஸ்டாண்ட், மசில் அப்ஸ், ஹியூமன் ஃப்ளாக், பேக் லிவர், இதே மாதிரி கூட கிரேசியான ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும், இல்லைனா ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்அப்ஸ், பியூர் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் பண்ணணும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஃபிட்னஸ்னால் அதில் வந்து ஒரு கிரேசியான பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கேலிஸ்தானிக்ஸ்னால் லைக் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கீங்க ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி கேலிஸ்தானிக்ஸை வந்து ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, சிஸ்டமேட்டிக்காக எப்படி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது, மசில் வந்து எப்படி ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக பில்ட் பண்ணுறது, இஸ் தட் ரியலி பாசிபிள், இதெல்லாம் வந்து ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் பண்ண முடியுமா? அண்ட் நீங்கள் மேபி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கலாம், அண்ட் மேபி நீங்கள் நிறைய டைம் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆர் மேபி நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, பிகாஸ் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, ஆர் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ 4 years 5 years பண்ணால் தான் ரிசல்ட் வரும், ஒரு நல்ல ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும்னு நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண போகிறேன். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச அஸ்தட்டிக் ஃபிசிக்கை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க அண்ட் அச்சீவ் பண்ணுவீங்க அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே மாஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் தட் என்ன பண்ணணும்? ஸோ மறக்காமல் நம்மளோட பிராண்ட் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாரியர்ஸ் கிளப் இஸ் டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் கேலிஸ்தானிக்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட் கம்யூனிட்டி. ஸோ இந்த சேனலில் நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்காக இருக்க போகுது. எஸ், யாரெல்லாம் வீட்டிலேருந்து கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறீங்களோ, இல்லைனா பார்க்கில், இல்லைனா ஜிம்மில் போய் பண்ணுறீங்க, இல்லைனா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டசன்ட் மேட்டர், உங்களுக்காக ஒரே ஒரு சேனல்னால் அது இந்த சேனல் தான். ஏன்னா இந்த சேனலில் நம்ம கவர் பண்ண போகிற எல்லா டாபிக்ஸுமே இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. அண்ட் ரைட் நவ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலிஸ்தானிக்ஸ்னால் என்ன வரும்? கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் உண்மையிலே பாசிபிளா? நானும் நிறையவே ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்கில்ஸ் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், மசில் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்ன தான் இங்கே இருக்குது? உண்மையிலே இது பண்ண முடியுமா? இல்லைனா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜெனட்டிக் இருக்க பீப்புளால் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லைனா ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக மசில் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு ஸ்கேமா? ரைட், நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணுறேன். கேலிஸ்தானிக்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் கேலிஸ்தானிக்ஸுக்கு அந்த என்ன லாங்குவேஜ் எனக்கு மறந்து போச்சு, பட் இந்த வேர்டோட ஒரிஜினல் மீனிங் என்னென்னா பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். இதுதான் இந்த வேர்டோட ஒரிஜினல் மீனிங். பட் அது என்ன வேர்டுன்னு எனக்கு மறந்து, அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு மறந்து போச்சு. பட் இதான் வந்து இதோட மீனிங். நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, ஸோ இது பார்க்க ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதே சேம் டைமில் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படும். ஸோ பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் கால்ட் கேலிஸ்தானிக்ஸ். ஸோ அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கேலிஸ்தானிக்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணி என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் இட்ஸ் கால்ட் கேலிஸ்தானிக்ஸ். இப்போது கேலிஸ்தானிக்ஸ் அது ஸ்போர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வரும். நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணலாம், ஸ்டாட்டிக்ஸ் பண்ணலாம், டைனாமிக்ஸ் பண்ணலாம், பியூர் ஸ்ட்ரென்த் ஆத்லெட்டாக மாறலாம், இல்லைனா வந்து நீங்கள் எண்டூரன்ஸ் பேஸ் ஆத்லெட்டாக மாறலாம். பட் ஜெனரலாக வந்து எல்லாருமே கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு, மசில் பில்ட் பண்ணுறதுக்கு, அஸ்தட்டிக்கான ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அது ஸ்போர்ட்டாக வந்து உங்களுக்கு கேலிஸ்தானிக்ஸ் பிடிச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ணலாம், டெஃபினட்டாக நீங்கள் அதை சேஸ் பண்ணலாம், அண்ட் டெஃபினட்டாக அதையும் நீங்கள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க முக்கியமான வந்து ஒரு மித்தை வந்து பிரேக் பண்ணுறேன். கேலிஸ்தானிக்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக மசில் வந்து பில்ட் பண்ண முடியாதுன்னு இருக்க மித்தை நான் ரைட் நான் உங்களுக்கு பிரேக் பண்ண போகிறேன். நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போது ரெண்டுமே சிமிலர் மூமெண்ட் தான், நீங்கள் ஜஸ்ட் புஷ் தான் பண்ணுறீங்க. உங்களோட செஸ்ட்டுக்கு புஷ்அப்ஸ் பண்ணுறீங்களா, பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்களா, டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது. உங்கள் செஸ்ட்டுக்கு என்ன தெரியும்னா நீங்கள் எந்த இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறீங்க, எந்த வேரியேஷன் சூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் தான் அட் தென் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்குதா இல்லையா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் வரும். அதுதான் டிசைட் பண்ணுமே தவிர நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணாலும் நீங்கள் சிமிலர் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும், நீங்கள் புல் அவுட்ஸ் பண்ணாலும் சிமிலர் அமௌண்ட் ஆஃப்
ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஜிம்மில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் மேசிவாக அர்னால்ட் சீபம் இதே மாதிரிப்பட்ட ஒரு ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும். பட் அதுவும் நீங்கள் நேச்சுரலாக பண்ண முடியாது. நீங்கள் ட்ரக்ஸ், டெஸ்டாஸ்ட்ரான், க்ரோத் ஹார்மோன் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நேச்சுரலாக பண்ணாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபிசிக்கை வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஜிம் மூலமாக பில்ட் பண்ண முடியும். பட் காலிஸ்தானிக்ஸ் மூலமாக உங்களால் அர்னால்டு மாதிரி ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியாது, சீபம் மாதிரி ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியாது. அதுதான் உங்களோட ஆஸ்பிரேஷன்னா இந்த வீடியோவை நீங்கள் ரைட் நோவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். காலிஸ்தானிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கும் பில்ட் பண்ணிட்டு தென் அடிஷ்னலாக ஸ்கில்ஸும் கற்றுக்கலாம், அது பண்ணலாம். பட் உங்களோட ஃபிசிக்கை வந்து நீங்கள் காலிஸ்தானிக்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஃபிசிக் தான் ப்ரோ காலிஸ்தானிக்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்? டைகர் ஷாஃப், சூர்யா, அதர்வா, ரொனால்டோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் நீங்கள் ஈஸியாகவே காலிஸ்தானிக்ஸ் மூலமாக பில்ட் பண்ண முடியும். இட்ஸ் டோட்டலி பாசிபிள். செகண்ட், ஸ்கில் ஆஸ்பெக்ட் இஸ் எல்லாருமே ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும், எல்லாருமே ஸ்கில்ஸை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். அது பேசிக் ஸ்கில்ஸ் ஹேண்ட் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லைனா அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் பிளான்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்கில்லையும் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, டெக்னிக்ஸ், ஃபார்ம் இது எல்லாமே தேவைப்படும். அது கூட ஒவ்வொரு ஸ்கில்லுமே கற்றுக்க சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் தேவைப்படும். பட் இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி டெஃபினட்டாக நீங்கள் காலிஸ்தானிக்ஸில் எல்லா ஸ்கில்ஸையுமே அன்லாக் பண்ண முடியும். நான் வந்து காலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 years ஆச்சு. எஸ், அண்ட் நான் ஃபஸ்ட் இயர்லேயே காலிஸ்தானிக்ஸில் உள்ள எல்லா ஸ்கில்ஸுமே அன்லாக் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் ஸ்டில் நான் நிறைய விஷயங்களில் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் யூடியூப்லேயுமே நான் வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 6 months நான் ஆல்மோஸ்ட் 100 யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அண்ட் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு கேட்டேன், நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் வீடியோஸோட ஸ்டாண்டர்ட், என்னோட ஸ்கில் செட் எல்லாமே வந்து ஓரளவு நல்லா இருந்தனால ஐ கெட் லாட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் தென் ரைட் நவ் எனக்கு வந்து என்னோட ஹேவக் மதன் சேனலில் மோர் தென் 300K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. பட் நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நான் காலிஸ்தானிக்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ், ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ், டயட் பிளான் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். பட் அந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பெசிஃபிக்காக vlogs, சேலஞ்ச் இதை மாதிரிப்பட்ட வீடியோஸை அந்த சேனலில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு காலிஸ்தானிக்ஸ் கற்றுக்கணும், ஒரு நல்ல அஸ்தட்டிக்கான ஃபிசிக் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட காலிஸ்தானிக்ஸ் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் ப்ரோ. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் வேறு லெவல் ரிசல்ட் எடுத்துகிட்டு வரோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காலிஸ்தானிக்ஸ் கோர்ஸோட லிங்க் இருக்குது, டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு ஒரு வேறு லெவல் அஸ்தட்டிக் ஃபிசிக், வேறு லெவல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு அண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ராக்ரஸை 10x ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் எப்படி காலிஸ்தானிக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்சைன் லெவல் ஆத்லெட்டாக எப்படி மாறுறதுன்னு கம்ப்ளீட் பிகினருக்கு நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம் அண்ட் மசில் பில்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு அஸ்தட்டிக் ஃபிசிக்கை டெஃபினட்டாக உங்கள் வீட்டிலேருந்தே பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ரைட் நவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் வந்து ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக இல்லைனா காலிஸ்தானிக்ஸ் மூலமாக ஒரு ஃபிசிக் பில்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் இந்த சேனலை கண்டினியூ பண்ணணுமா இல்லைனா ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட ஓல்டு சேனலுக்கே வந்து திரும்ப போகணுமா நான் டிசைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அது கண்டிப்பாக வந்து லைக் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தரும் உங்களோட சப்போர்ட். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஸ்டார்ட் காலிஸ்தானிக்ஸ் ஃபார் பிகினர்ஸில் நான் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.